என் நேம் பி அஸ்வின், சென்னையிலேருந்து வரேன். என் ப்ரிப்பரேஷன் வந்து நான் காலேஜ் தேர்ட் இயர்லேயே நானாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் எனக்கு யூபிஎஸ்சினா படிக்கணும், யூபிஎஸ்சினா வரணும்னு ஆசை. பட் இந்த கைடன்ஸ் அப்படிலாம் கிடையாது. பட் நானாக எடுத்து யூபிஎஸ்சினா என்சிஆர்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சிஆர்டி உட்காந்து நானே படிச்சுட்டு இருப்பேன். அண்ட் இப்போ எனக்கு ஞாபகம் கூட இருக்குது, ஜூன் 18, 2018 அப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ எவ்வளோ இந்த வருஷம் வந்தால் 7 இயர்ஸ் கிட்ட ஆகிடும். இது ஒரு லாங் ப்ராசஸ் தான் எனக்கு. ஆமாம். இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு டிப்பே நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற எல்லா டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இண்டிவிஜுவாலிட்டியாக ஒன்று இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி 8 மணி நேரம் படித்தா இல்லை 10 மணி நேரம் படித்தா மட்டும் தான் கான்ஃபிடன்ஸ் வரும்னு இருப்பாங்க. அவங்க அதை மட்டுமே ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து நான் வந்து இப்போ உடனே பார்ட்டி பண்ண போகிறேன்னு போயிடக்கூடாது. அதேமாதிரி ஒருத்தவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி என்னால் 6 மணி நேரம் படிக்க முடியும், 6 மணி நேரம் நல்லா படிக்க முடியும், மற்ற டைம் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு போகிறவங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஃபைனல் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி, ரைட்? இதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று கிடையவே கிடையாது. இது எல்லாரும் இல்லை, அகாடமியுமே சொல்கிறது இதுதான். அகாடமியாக இருக்கட்டும், மென்டார்ஸாக இருக்கட்டும், இதுக்கு நிறையா பாத்து இருக்குது ரீச் ஆகிறதுக்கு. உங்களுக்கு இது சூட்டபிள் பார்த்துன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஃபைனலி இங்கேயே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நமக்கு தேவை. அது பண்ணோன்னா நிச்சயமாக ஒரு பெட்டராக இருக்கும். சார், உங்களோட ஏஜில் இப்போ இந்த 7 இயர்ஸுங்கிறது வந்து பசங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, ட்ரிப் போகிறது, இந்த மாதிரி இந்த 7 இயர்ஸ் நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ்லாம் என்னென்ன? ஸோ நான் மேனேஜ் தான் பண்ணுவேன். எனக்கு டோட்டலாக ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களை பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன். பட் டோட்டலாக ஃபுல்லாக உட்காந்து ரூம்குள்ளேயே உட்காந்து 10 hours 12 hours படிக்கிற டைப் நான் கிடையாது. நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய ஆசையோடு வருவாங்க. ஆனால் ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, ஐயோ நம்மளால இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது? ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணியது என்னோடய 4th அட்டெம்ப்ட்டு. அண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள்லேருந்து எடுக்கலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் சுற்றி உள்ளவங்களை பார்க்கலாம். லைக் நிறைய பேர் வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண நிறைய ப்ராடஜி இருப்பாங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் தெம். அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. அவங்க காலேஜ்லேயும் ஸ்கூல்லேருந்து ரொம்ப ஸ்டூடியோஸாக இருந்திருப்பாங்க. பட் சில பேர் நம்ம கூடயே இருந்து நம்மள மாதிரியே இருந்து அவங்க ஒரு 5th attempt 6th attempt 7th attemptலாம் கிளியர் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கும். நிச்சயமாக தே ஆர் ஸ்பெஷல் தானே. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கையில் கிடைக்கிறது ஒன்று, அதே எஃபர்ட் போட்டே இருப்பாங்க, லேட்டாக கிடைக்கும். அண்ட் அது ஒரு தனி ஜாயாக இருக்கும். அது ஒரு மோட்டிவேஷன். செகண்ட் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம மோட்டிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், போன அட்டெம்ப்ட் நம்ம நல்லா இருக்குமா, அப்படி தான் நம்ம உடனே எடுத்தோடனே பெர்ஃபெக்டாக ஃபஸ்ட் ரேங்கோ இல்லை நம்மளோட கிளாஸில் நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்கோ அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராக்ரெசிவாக ஆகலாமான்னு எதிர்பார்க்கலாம். ஐ திங்க் அதை மைண்டில் வச்சாலே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நிச்சயமாக வந்து நம்ம இடத்துல இருக்கிறது நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டு பார்க்காம நம்ம நேத்தோட நம்ம பெஸ்ட்டாக இருக்குமான்னு நம்ம கம்பேர் பண்ணால் எனக்கு கேட்டால் அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இருக்கும். அது நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம்.